ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான ஃபினாலே வாரத்தோட 5வது நாள் மதிய வேலை ஓட்டு நிலவரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிலவரம் கலவரமாக மாறி இருக்கா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருப்பேன். என்னென்னா மிட் வீக் எவிக்ஷன் இன்றைக்கி நடக்க போகிறது, அதில் ஒரு பெரிய விக்கெட் போக போகுது அப்படின்னு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வந்து யாரோட பேர் அடி வாங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரோராவோட பேர் தான் வந்துட்டு வருது. கூடவே பார்த்தீங்கன்னா சபரி பேரையும் சொல்கிறாங்க, கூடவே பார்த்தீங்கன்னா திவ்யாவோட பேரையும் சொல்கிறாங்க. விக்ரம் பேர் எங்கேயும் வரல. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 பேரில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த குறும்படம் ஒன்று போட்டாங்க, மாசான குறும்படம். விஜய், பார்வதி, திவாகர், வினோத் இவங்களுக்காக செதுக்கப்பட்ட குறும்படமாக இருக்கும் போல இருக்குது. அவங்க தான் அதிகப்படியாக வந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் வந்து பார்க்கும்போது தேடி பார்க்குற அரோரா தக்கான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அரோரா இல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம திவ்யாவில் எவ்வளோ பேசியிருக்கான், நீதி நேர்மை நியாயத்துக்காக நான் போராடுக்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா 2 கிளிப்பு லைட்டாக அப்படி வந்துச்சு, அவ்வளோதான், வேறு எதுவுமே வரல. அவங்களும் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க, இவங்களும் ஒரு மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க போகிறதுக்காக இந்த ஒரு க்ளூவை கொடுக்குறாங்களோ அப்படி மாதிரி தோணுச்சு. ஏன்னா அவங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா நம்ம வரவே இல்லை அப்படின்னு. எப்படி நேற்று விக்ரம் வந்து ஃபீல் பண்ணார் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள், யார் எவிக்ட் ஆவாங்க இன்றைக்கி அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பற்றி நம்மளோட திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2,96,675 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 53.15. இந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸில் திவ்யா வந்த டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப்பில் தான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திவ்யாவோட கான்ட்ரிபியூஷன் எல்லா அந்த குறும்படம் போட்டிருக்காங்க. இது 3வது குறும்படம் இன்றைக்கி போட்டது. ஸோ 3 குறும்படத்துலையும் திவ்யாவோட விஷயங்கள் செம்மையாக வந்திருக்காங்க. கேட்டிங்கன்னா பெருசாக வரவே இல்லை, சரிங்களா? அதான் உண்மை. அவங்களும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து திவாகர் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த காதல் பாட்டு பாடினதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு. அது வந்து ரொம்ப அநியாயமாக இருந்துச்சு. இவங்க வந்து ஒரு கத்திருந்தாங்கன்னா அவரெல்லாம் தெரிச்சு ஓடி இருப்பார் வச்சுக்கிங்களேன். இவங்களும் சைலண்ட்டாக படுத்துகிட்டே இருந்தாங்க. ஆனால் அதை வந்து யூஸ் பண்ணி இவர் ஆல்ரெடி இவர் மேலே வந்து கோவத்தில் இருக்காங்களா நம்ம பிரவீன், கானாவனத்து எல்லாருமே, அப்புறமா அமித் எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு அவங்கள தூக்கி கொண்டாடி இந்த பக்கம் வந்துட்டு நம்ம திவாகர் வந்து கலாய்ச்ச விஷயங்கள் பயங்கரமாக போச்சு. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை சொல்லுங்கள். 2வது பேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,64,895 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 29.54. எனக்கு தெரிஞ்சு சபரி வாங்கின அதிகப்படியான ஓட்டு இதுதான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அந்த குடும்பம் போடும்போது மெயினாக பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி அந்த தலை டாஸ்கில் தள்ளியிருப்பார்ல, அது ஒரு 3-4 இடங்களில் வந்து காமிச்சிருந்தாங்க. அவர் பார்க்க அவருக்கு ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. சரி இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணார். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல வந்து போட்டு காமிச்சாங்க, அப்பயும் ஒரு மாதிரி ஆனார். ஸோ இன்றைக்கி அது ஒரு 3 இடத்துல வந்து ஒரு பர்டிகுலரில் காமிக்கும் போது அவருக்கு ஒரு மாதிரி மூஞ்சி சுரிக்கிற மாதிரி இருந்துச்சு. இதை தான் வெளியில் இருக்கிற மக்களுமே வந்து இந்த மாதிரி நடந்திருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லி அதை மேற்கோள் காட்டி தான் இதுக்கெல்லாம் ஏன் நீங்கள் ரெக்கார்டு கொடுக்கலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் சபரிக்கு இன்னுமே ஒரு டவுட் இருக்குது, நம்ம டைட்டில் வினராக வருவோமா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையும் இருக்குது, டவுட்டும் இருக்குது. 3வது பேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 53,767 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.63. ஸோ விக்ரம் ஃபினாலில் இருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஃபினாலில் வந்தவங்களுக்கு இவ்வளோ கம்மியாக ஓட்டு வந்ததே சரித்திரமே இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லா சீசன்லையும் நம்ம ரிவ்யூ கொடுத்துருக்கோம். கடைசியாக எல்லாருமே மினிமம் ஒரு 1 லட்சம் வாங்கிடுவாங்க, மற்றவங்களாம் 2 லட்சம் அந்த மாதிரி வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே விக்ரமுக்கு பாருங்களேன் 53 லட்சம் தான் வந்திருக்கு. இது ஆக்சுவலாக அன்அஃபிஷியல் ஓட்டிங் சார், என்ன சொல்கிறதே தெரியல. அது மட்டும் இல்லாமல் விக்ரமோட கேம் இப்படி தான் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி இந்த ஏவியில் வந்துட்டு நிறைய இடங்களில் விக்ரம் வந்திருந்தார், அது மாற்றுக்கிறது கிடையாது. அதே மாதிரி விக்ரமும் வந்து வினோத் அண்டு பிரவீன் கூட சேர்ந்து இவரை கலாய்ச்ச விஷயங்களாக போச்சு. ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. வெளியில் வந்து திவாகர் உட்காந்துருப்பார், ஒரு பக்கத்தில் உட்காந்துட்டு என்னடா செப்டிக் டேங்க் ஸ்மெல்லு வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியலடா அப்படின்னு திவாகர் சொல்லிட்டு ஓமால் தானான்ற மாதிரி கலாய்ச்சிட்டு போயிருப்பார். ஸோ அதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாதது, ஏன் பண்ணுறாங்கன்னே எனக்கு புரியல. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 42,836 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.67. முதல் எல்லாமே சேமாக இருந்தாங்க, அதாவது நம்ம விக்ரமும் அரோராவும் அப்படியே கொஞ்சமாக கம்மி பண்ணி இப்போ 11,000 ஓட் டிஃப்ரென்ஸில் இருக்காங்க. விக்ரமோட கம்மியாக அரோரா. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஏவியை பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ஒரு 2 பேர் தான் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதிகப்படியாக வருத்தப்பட்டது அரோரா, மூஞ்சே இல்லை. ஏன்னா அதில் ஏவியில் வரவே இல்லை. ஏன் ஏவியில் வரல, அவங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் விஜய் பார்வதி நிறைய சண்டை போட்டிருக்கோம். அதில் விஜய் பார்வதி ஒரு வாட்டி வந்து தலையில் வந்து கட்டி அதெல்லாம் பயங்கரமாக வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. அது வரும்னு ரொம்ப ஆவலாக பார்த்தா கடைசி வரைக்கும் வரவே இல்லை. சரி இவங்களாவது வந்தாங்க கிட்டே, இவங்களுமே ஒரு சின்ன கிளிப்பில் மட்டும் வந்து அதை முடிச்சு விட்டாங்க. அவ்வளோதான், நம்மளை முடிச்சுடியும் போங்கன்ற மாதிரி இருந்தது. அரோரா மூஞ்சி ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, என்னங்க நான் வரவே இல்லை அப்படின்னு. அவ்வளோதான் அரோரா,
நீங்கள் இது வரைக்கும் வந்தது எவ்வளோ பெரிய விஷயம், இதில் வேறு குறும்படத்தில் வேறு வரணுமா அப்படின்னு மக்கள்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி அரோராவை பற்றி நம்ம கமருதீன் அவர்களுடைய நண்பர் வேறு ஒரு சூப்பரான போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன், பாருங்கள். டபுள் கேம் பற்றி. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்துட்டு இவங்க தான் எவிக்ட் ஆவாங்க, மிட் வீக் எவிக்ஷன்லன்ற மாதிரி தான் தோணுது. சரி, லாஸ்ட்டாக இவங்க எல்லாரும் மொத்தமாக ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5,58,173 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், இன்றைக்கி யார் வெளியேற போகிறார்கள்? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.